Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today now going to start with a new chapter number 6, two-dimensional analytical geometry. 6th chapter. Okay, so exercise number 6.1 பார்த்து முன்னாடி இந்த எக்ஸசைஸ் முன்னாடி என்னென்ன கண்டென்ட் இருக்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம் போகலாம். two-dimensional analytical geometry. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டைமென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டூ டைமென்ஷன்னா தெரியும் உங்களுக்கு, அது முன்னாடி ஒன் டைமென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒன் டைமென்ஷன்னாக்கா லென்த் மட்டும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு லைன் பார்த்தினாக்கா அதனுடைய லென்த் மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும், ஓகேங்களா. இது ஒன் டைமென்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டூ டைமென்ஷன்னாக்கா லென்த்தும் பிரெத்தும் இல்லை ஹைட்டு, ஓகேங்களா. ஸோ அப்போ லென்த்து பிரெத்து இப்போ ரெண்டுமே மெஷர் பண்ணுறது தான் டூ டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ், லைன்ஸ் அண்டு பிளேன்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எ பாயிண்ட் ஹேஸ் நோ மேக்னிடியூட் அண்டு நோ சைஸு. அப்போ பாயிண்ட்னாக்கா அதுக்கு மேக்னிடியூடும் கிடையாது, சைஸும் கிடையாது, ஓகேங்களா. இப்போ ஒரு டாட் மட்டும் இருப்பீங்க, அது பாயிண்ட் சொல்லிங்க. ஸோ அதுக்கு மேக்னிடியூடும் சைஸும் கிடையாது. மேக்னிடியூட்னாக்கா அதனுடைய லென்த்து வந்து மெஷர் பண்ண முடியாது பாயிண்ட்டுக்கு. இதுமாதிரி சைஸு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லைனு. எ லைன் ஹேஸ் நோ thickness and no width and it extends infinitely in two directions, ஓகேங்களா. அப்போ லைன்னாக்கா அதுக்கு திக்னஸ் கிடையாது, அதுமாரி வித்தும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், போத் டூ சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃபினிட்லி எக்ஸ்டெண்ட் டூ டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பிளேன். எ பிளேன் இஸ் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் தட் எக்ஸ்டெண்ட்ஸ் இன்ஃபினிட்லி. இப்போ பிளேன்னாக்கா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் போர்டு இல்லை பெஞ்சஸ் எல்லாமே என்னது ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்லி, தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு எ பாயிண்ட் டிவைட்ஸ் எ லைன் இன்டு டூ ஆஃப் லைன்ஸ், ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த பாயிண்ட். ஒரு லைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணினாக்கா அந்த லைன் என்ன பண்ணால் டூ ஆஃபாக டிவைட் பண்ணும், ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, அப்போ லைன் வந்து டூ ஆஃபாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு எ ரே இஸ் எ ஆஃப் லைன் இன்க்ளூடிங் அண்ட் இனிஷியல் பாயிண்ட். அப்போ ரேனா உங்களுக்கு தெரியும், இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன் சைடு எக்ஸ்பிளைன் இருக்கும், அது ஏரோ சிம்பிள் போடுவீங்க. எ ரே இஸ் எ ஆஃப் லைன் இன்க்ளூடிங் அண்ட் இனிஷியல் பாயிண்ட், ரேன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு எ லைன் செக்மெண்ட் இன்க்ளூட் டூ என் பாயிண்ட்ஸ். லைன் வேறு, லைன் செக்மெண்ட் வேறு. லைன் மீன்ஸு டூ டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகிட்டு இருக்கும். டூ டைரெக்ஷன்ல என்ன பண்ணலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது லைனு. லைன் செக்மெண்ட்னாக்கா லைனில் ஒரு பார்ட்டு, லைன் செக்மெண்ட். அப்போ லைன் செக்மெண்ட்டுக்கு என் பாயிண்ட்ஸ் இருக்கும், டூ என் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ டூ என் பாயிண்ட்ஸ், இது லைன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட்டு. So definition of locus of a point. A point is an exact position or location on a plane surface. ஒரு plane surfaceல பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர் லொக்கேஷனை தான் locus of a point சொல்லுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் 6.2. தி path traced out by a moving point under certain condition is called the locus of that point. So alternately, when a point moves in accordance with a geometrical law, its path is called locus, ஓகேங்களா. ஸோ தி ப்ளூரல் ஆஃப் locus is loci, ஓகேவா. இப்போ ப்ளூரல்னாக்கா நிறைய இருக்குது, அப்போ லோசின்னு டினோட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் இருக்குது, பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். பாயிண்ட் மார்க் பண்ணிங்கனாக்கா locus denote p of x, y, ஓகேங்களா. பாயிண்ட் நிறைய இடத்துல வைக்கலாம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணினாக்கா p of x, yன்ட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ அது h, kன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.1. ஃபைண்ட் தி locus ஆஃப் எ பாயிண்ட் which moves such that its distance from the x axis is equal to the distance from the y axis, ஓகேங்களா. ஃபைண்ட் தி locus ஆஃப் த பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ என்ன கிவன் கொடுத்துறாங்கனாக்கா which moves such that its distance from the x axis is x-axis is equal to the distance from the y-axis equal சொல்கிறோம், ஓகேங்களா. சப்போஸ் லைன் போட்டுக்கலாம், லைனு x-axis y-axis போட்டுக்கலாம், ஆர்ஜின் 0 போட்டு
ஸோ பாயிண்ட் லாகஸ் பாயிண்ட் நம்ம பின்னு எடுத்தோம் ஆல்ரெடி சொல்லலாம். பி ஆஃப் ஹெச் கமா கேன்னு எடுத்துகிறோம் லாகஸ் பாயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்ஸ் பேரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கனாக்கா, அதாவது எக்ஸ் ஆக்ஸுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒய் ஆக்ஸ் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அப்போ இது கேன்னு வச்சுக்கிறீங்க, இது ஹெச்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ லெட் பி ஆஃப் ஹெச் கமா கே பி தி பாயிண்ட் ஆன் தி லோக்கஸ் எடுத்துகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஹெச் ஈக்குவல் டு கே. இப்போ பாயிண்ட் பி இஸ் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்டு, அதை நம்ம ஹெச் கமா கேன்னு எடுத்துருக்கோம். ஹெச்ன்றது எக்ஸ் கோஆர்டினேட்டு, கேன்றது ஒய் கோஆர்டினேட். அப்போ ரெண்டு ஈக்குவல் சொல்லிச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஹெச் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச், ஒய் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கும். ஓகே, எக்ஸ் கமா ஒய்னு எடுப்போம் பாயிண்ட்டு. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஹெச், ஒய்க்கு கே. ஸோ locus of x comma y is y equal to x is a straight line passes through the origin. ஓகேங்களா? அப்போ ஆரிஜின் வழியாக என்ன பண்ணுறீங்க, ஒரு லைன் பாஸ் பண்ணுறீங்க, அது வந்து அந்த லோக்கஸ் பாயிண்ட்டை பாஸ் பண்ணும். Next example 6.2. Find the path traced out by the point CT, C by T. Here T not equal 0 is the parameter and C is a constant சொல்கிறாங்க. ஓகேங்களா? Cன்றது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, பாயிண்ட் ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ CT, C by T into then parameter C is constant. ஓகேங்களா? ஸோ இப்போ let the locus point வந்து நம்ம P of H, K எடுத்துக்கலாம். Let P of H, K be the point on the locus. நெக்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துறாங்கனாக்கா H is equal to CT. ஸோ அதில் வந்து டெரிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டீயை டெரிவ் பண்ணால் H by C equal to T டெரிவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு K equal to C by T. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட்டு P of H, Kன்னு எடுத்தீங்கன்னாக்கா பாயிண்ட் தான் CT, C by T. அப்போ Hக்கு நேராக CTன்னு இருக்குது, Kக்கு நேராக C by Tன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ H is equal to CTன்னு ஈக்குவல் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ண டீயை டெரிவ் பண்ணுறீங்க. அப்போ டீயை டெரிவ் பண்ணும்போது H by Cன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்டு y கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னாக்கா K equal to C by T. ஸோ இதுலேருந்து 1 வச்சுங்க, இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் T equal to H by C in ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? அப்போ T equal to H by C நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போகிறீங்க. அப்போ K equal to C by Tயில் Tக்கு H by C போகிறீங்க. அப்போ C by H by C. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கனாக்கா K equal to C into C by Hன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா C ஸ்கொயர் பை Hன்னு வரும். K equal to C ஸ்கொயர் பை H. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த H இன்சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ HK equal to C ஸ்கொயர். ஸோ வேர் X equal to H, Y equal to K. ஸோ தி locus of the point P is XY equal to C ஸ்கொயர். Next example 6.3. Find the locus of a point P moves such that its distance from two fixed points A. Point A is 1, 0 and point B is 5, 0 are always equal சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ locus of point H, K எடுத்துக்கலாம். Let P of H, K be the point on the locus. ஸோ X axis, Y axis ட்ரா பண்ணிடுங்க ஆர்ஜினு. ஸோ இதில் பாயிண்ட்டு கிவன் கொடுத்தோம் 2 பாயிண்ட்ஸ். அப்போ A பாயிண்ட்டு 1, 0. அப்போ 1, 0 எங்கே வரும்னாக்கா மார்க் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு B பாயிண்ட்டு 5, 0 மார்க் பண்ணிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு locus of பாயிண்ட்டு P of H, K மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க. PAவையும் PBயும் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவல்ன்றதால நம்ம ஈக்குவல் சிம்பிள் அந்த ஈக்குவல் டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கிவன் P of PA ஈக்குவல் டு PB. டிஸ்டன்ஸ் ரெண்டு ஈக்குவல், PAவும் PBயும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. PA ஈக்குவல் டு PB. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ A பாயிண்ட் 1, 0 P பாயிண்ட் H, K இதை டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு PA ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் PB ஃபைன் பண்ணணும். PA ஃபைன் பண்ண போகிறீங்க. இப்போ A பாயிண்ட்டு X1, Y1 வச்சுருங்க, P பாயிண்ட்டு X2, Y2 வச்சுருங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஆஃப் X2 மைனஸ் X1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. PAக்கு டிஸ்டன்ஸ் அப்போ ரூட் ஆஃப் X2க்கு வேல்யூ H மைனஸ் X1க்கு வேல்யூ வந்து 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 minus Y1. Y2 வந்து வேல்யூ K minus Y1 வேல்யூ 0 the whole square. So PA equal to square root of H minus 1 whole square plus K square வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
PA whole square is equal to PA equal to square root of PA square தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ PA square equal to H minus 1 whole square plus K square. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு PB ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். அப்போ B பாயிண்ட்டையும் P பாயிண்ட் எடுத்துருக்கேன். B பாயிண்ட் இஸ் 5,0, P பாயிண்ட் இஸ் H,K. ஸோ இப்போ X1 Y1 X2 Y2 எடுத்துருக்கீங்க. at the same formula distance formula யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ PB is equal to square root of x2 minus x1. x2 value is h minus x1 value வந்து 5 the whole square plus y2 minus y1. y2 value is k minus y1 value is 0 the whole square. ஓகேங்களா? ஸோ PB equal to square root of h minus 5 the whole square plus k square வரும். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ PB square equal to h minus 5 the whole square plus k square. ஓகேங்களா? இது PB square 2v ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் சொல்லணும். அப்போ 2v ஈக்குவல் பண்ணணும். PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ PA ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர்னா h மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் வந்து h மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஓகேங்களா? போத் ஆர் டூ சைடு சேம் டைம் கேன்சல் பண்ணலாம். கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்னன்னாக்கா h மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு h மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் பண்ணுறீங்க. போத் ஆர் டூ சைடு. ஓகேங்களா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் பண்ணினாக்கா a ஸ்கொயர் மைனஸ் 2b ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ h ஸ்கொயர் மைனஸ் 2 into 1 into h plus 1 square equal to right hand side அதே a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணினாக்கா h square minus 2 into 5 into h into plus 5 square ஆகிடும். ஸோ h square minus 2h plus 1 equal to h square minus 10h plus 25 வரும். எல்லா டைம் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. ஒன் சைடு கொண்டு வந்தனாக்கா h square minus 2h plus 1 ஸோ மைனஸ் h square plus 10h minus 25 equal 0. ஓகேங்களா? ஸோ h square கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 10 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ h பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 10hன்னு இருக்குது மைனஸ் 2hன்னு இருக்குது. செப்பரேட் பண்ணினாக்கா 8hன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 25 ப்ளஸ் 1 இருக்குது. செப்பரேட் பண்ணால் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 8h ஈக்குவல் டு 24. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ h இஸ் ஈக்குவல் டு 24/8 கேன்சல் பண்ணினாக்கா 8 ஆல் கேன்சல் பண்ணாக்கா 3 வரும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 3. So where x equal to h number எடுத்தோம். So the locus of the point P is x equal to 3. Next example 6.4. If theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are a secant theta, comma b tan theta. Okay la. So find the equation of the locus of a moving point கேறாங்க. So point 1 கொடுத்துறாங்க. So let the locus of point P of x, y நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது பாயிண்ட் locus of the point. ஸோ x equal to a cos secant theta, y equal to b tan theta. அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்கல்ல கோஆர்டினேட் பாயிண்ட் a secant theta, b tan theta இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் a secant theta வந்து x கோஆர்டினேட்டு, b tan theta வந்து y கோஆர்டினேட். ஸோ அப்போ a secant theta x equal to a secant theta எடுத்துறீங்க. அதுலேருந்து டெரிவ் பண்ணுறீங்க secant theta. அப்போ x by a equal to secant theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது 1 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு b tan theta எடுத்துகிட்டு ஸோ இதுலேருந்து y by b டெரிவ் பண்ணி y by b இஸ் ஈக்குவல் டு tan theta வந்துடும். ஸோ இது நம்பர் 2ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஜென்ரல் ஃபார்முலா, டிக்னாமெட்ரி ஃபார்முலா. 1 + tan square theta ஈக்குவல் டு secant square theta ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கிறோம். என்னன்னாக்கா இந்த tan ஸ்கொயர் ஆன்சர் பண்ண மைனஸ் ஆகிடும். இப்போ secant square theta மைனஸ் tan square theta வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு secant square theta மைனஸ் tan square theta. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 என்ன பண்ணுறீங்க மைனஸ் பண்ணுறீங்க. அதாவது 1 - 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ secant square theta மைனஸ் tan square theta ஈக்குவல் டு வேல்யூ 1 தெரியும் நம்மளுக்கு. அந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு secant theta வேல்யூ தெரியும், tan theta வேல்யூ தெரியும். அதை அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ secant square theta மைனஸ் tan square theta ஈக்குவல் வேல்யூ 1 போட்டு அதில் secant theta வேல்யூ வந்து x by a, tan theta வேல்யூ வந்து y by b அப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் secant square theta வந்து x by a. அப்போ x by a the whole square மைனஸ் tan theta வந்து y by b. அப்போ y by b the whole square equal to 1. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா s square by a square minus y square by b square equal to 1 ஆகிடும். ஸோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் த locus of a moving point. Next example 6.5. A straight rod of the length 6 units slides with its end A and B always on the x and y axis respectively if O is the origin. Then find the locus of the centroid of triangle OAB. Next x coordinate y coordinate axis போடலாம்.
ஆர்ஜினு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,0 இது ஆர்ஜினு நெக்ஸ்ட்டு அவன் என்ன கொடுத்துறாங்கனாக்கா 6 யூனிட்ஸ் கொடுத்துறாங்க லென்த்து ஸ்ட்ரெயிட் ராட் ஆஃப் த லென்த்து 6 யூனிட்ஸ் ஓகே வந்து லென்த்து கொடுத்துறாங்க நெக்ஸ்ட்டு இது A,0 எடுத்துக்கும் இது B வந்து 0,Bன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் P H,K லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் P வந்து H,K எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லெட் த கோஆர்டினேட்ஸ் அட்டு O A and B be the origin 0,0 A point A,0 B point வந்து 0,Bன்னு எடுத்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ x1 y1 x2 y2 x3 y3 எடுத்துகிட்டு ஸோ இது சென்ட்ராய்ட் ஃபார்முலா வந்து சென்ட்ராய்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் OAB இஸ் H,K சென்ட்ராய்ட் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் 3 பாயிண்ட் கொடுத்தா சென்ட்ராய்ட் வந்து x1 + x2 + x3/3 and y1 + y2 + y3/3 ஈக்குவல் டு H,K ஓகேங்களா சென்ட்ராய்ட் இப்போ இதில் சென்ட்ராய்டு பார்த்தா H,K தான் சென்ட்ராய்டு ஓகேங்களா அப்போ சென்ட்ராய்டு வந்து H,K ஈக்குவல் பண்ணிச்சு ஃபார்முலா ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணி x1 + x2 + x3 அப்போ 0 + a + 0/3 y1 + y2 + y3 அப்போ 0 + 0 + b/3 ஈக்குவல் டு H,K ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணாக்கா a/3 b/3ன்னு வரும் ஈக்குவல் டு H,K ஸோ a/3 ஈக்குவல் டு h ஸோ b/3 ஈக்குவல் டு k ஸோ இதில் வந்து a டெரிவ் பண்ணினாக்கா a ஈக்குவல் டு 3hன்னு வந்துடும் b ஈக்குவல் டு 3kன்னு வந்துடும் ஸோ ஃப்ரம் ரைட் ட்ரையாங்கிள் OAB இப்போ ரைட் ட்ரையாங்கிள் OABனாக்கா by using Pythagoras theorem so OA square plus OB square equal to AB square ஓகேங்களா ஸோ அப்போ OA ஸ்கொயர் இப்போ OAன்றதுனாக்கா A ஓகேங்களா OAன்றது வந்து A அப்போ A square plus B square equal to 6 ஸ்கொயர் ஓகேங்களா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தினாக்கா ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளில் OAன்றது என்னன்னாக்கா இந்த adjacent சைடு அப்போ பார்த்தினாக்கா அது A ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் OB பார்த்தினாக்கா இந்த ஆப்போசிட் சைடு அப்போ B ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்ன்றது வந்து ஹைபான் சைடு அப்போ 6 ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் 6 ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ஏவுக்கு வேல்யூ நம்ம என்னன்னாக்கா 3hன்னு டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் பிக்கு வேல்யூ 3kன்னு டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஏவுக்கு வந்து 3h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு வந்து 3k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 6 ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 9h ஸ்கொயர் ப்ளஸ் 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ஓகேங்களா ஸோ த்ரோட்டாக 9 டேட் பண்ணலாம் ஸோ 9 டேட் பண்ணினாக்கா h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 So where x equal to h, y equal to k எடுத்துருக்கோம். So the locus of point P is x square plus y square equal to k. Next example 6.6. If theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are a into theta minus sin theta, comma a into 1 minus cos theta. Okay la. So let locus of point P of h, k எடுத்துக்கலாம். So be the point on the locus. Next h equal to a into theta minus sin theta. So இதில் வந்து h by a டெரிவ் பண்ணலாம். h by a நாக்கா equal to theta minus sin theta. Next இதில் வந்து sin theta மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த theta ஆன்சர் பண்ணினாக்கா என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். ஸோ இல்லைனாக்கா sin theta ஆன்சர் மூவ் பண்ணிவிட்டு இந்த h by ஆன்சர் மூவ் பண்ணினா மைனஸ் ஆகிடும். அப்போ sin theta equal to theta minus h by a வந்து next k equal to a into 1 minus cos theta. ஸோ அப்போ இதில் வந்து k by a டெரிவ் பண்ணாக்கா k by a equal to 1 minus cos theta. ஸோ இதில் வந்து cos theta டெரிவ் பண்ணினாக்கா 1 minus k by a வந்துடும். அப்போ cos theta equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா a minus k by a. ஸோ அப்போ theta டெரிவ் பண்ண theta is equal to cos inverse of a minus k by a. இப்போ sin square theta plus cos square theta வேல்யூ 1 நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம டெரிவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ sin square theta இப்போ sin thetaவுக்கு நான் டெரிவ் பண்ணி வச்சுட்டு வந்து theta minus h by a sin thetaவுக்கு வந்து theta minus h by a அப்ளை பண்ண ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு cos thetaவுக்கு நம்ம என்ன டெரிவ் பண்ணி வச்சுக்க a minus k by a the whole square equal to 1. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணாக்க theta minus h by a the whole square ப்ளஸ் இது செப்பரேட்டாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணாக்க a minus k the whole square by a square equal to 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த theta minus h by a ஹோல் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இந்த a minus k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் அப்படியே ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா இது அப்படியே ஆன்சர் மூவ் பண்ணாக்கா மைனஸ் ஆகிடும். அப்போ 1 minus a minus k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு theta minus h by the whole square equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a minus k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஆகிடும். ஸோ theta minus h by ஹோல் ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் மைனஸ் a minus k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் equal to ஸோ a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா
a square minus of a square minus 2ak plus k square by a square ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா a square minus of a minus k whole square by a square இருக்குது. அப்போ இதில் இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல a minus k whole square, இதுக்கு a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா a square minus 2ak plus k square ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை மைனஸ் அப்ளை பண்ணும்போது இந்த வெளியில் இருக்கிற அந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் 2ak ஆகிடும் மைனஸ் கே ஸ்கொயர் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குனாக்கா தீட்டா மைனஸ் h பை a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆகிடும். நம்மளுக்கு தீட்டா மைனஸ் h பை கே மட்டும் வேணுனாக்கா இந்த தீட்டா மைனஸ் h பை கே இந்த ஸ்கொயர் வந்து ஆன்சர் பண்ணாக்கா இதுக்கு ரூட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ தீட்டா மைனஸ் h பை a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஸோ தீட்டா மைனஸ் h பை a ஈக்குவல் டு நியூமரேட் தனியாக ஸ்கொயர் ரூட்டு டினாம் தனியாக ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்க. நியூமரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர், டினாமில் வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல்னா வெறும் ஏ மட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு h பை ஏ. ஸோ இந்த டேர்ம் மைனஸ் h பை ஏ வந்து ஆன்சர் மூவ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும் ஈக்குவல் டு h பை ஏன்னு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு கிராஸ் மாடலி பண்ணுறீங்க. கிராஸ் மாடலி பண்ணினாக்கா இந்த ஏ வந்து கிராஸ் மாடலி பண்ணினாக்கா ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு h. இல்லைனாக்கா இந்த ஏ இருக்குல்ல டினாமில் இந்த ஏ இருக்குல்ல இந்த டினாமினேட்டர் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் h பை ஏன்னு இருக்குது. இந்த ஏ வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு ஹ்னு வந்து ஓகேங்களா. ஸோ அப்போ h இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ அவுட்டரில் வெளியில் இருக்கிற அந்த ஏவில் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏ தீட்டா மைனஸ் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு h இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த ஏ கேன்சல் ஆகிடும், இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர் வரும் ஓகேங்களா. ஸோ வேர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் கே பை ஏன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காஸ் தீட்டாவில் வந்து ஸோ தீட்டாவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது தீட்டா பிளேஸுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் கே பை தீட்டா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ h இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் கே பை ஏ மைனஸ் ரூட் ஆஃப் 2ak மைனஸ் கே ஸ்கொயர். ஸோ தி locus ஆஃப் த பாயிண்ட் P இஸ் x ஈக்குவல் டு ஏ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் பை ஏ மைனஸ் ரூட் ஆஃப் 2ay மைனஸ் y ஸ்கொயர். Next exercise number 6.1 question number 1. Exercise 6.1 question number 1. Find the locus of P if for all values of alpha the coordinates of a moving point P is first one matter 9 cos alpha, 9 sin alpha. Okay va. Already they model some exercise report sorry example பண்ணிருக்கோம். So let P of x h, k be the point on the locus. H is equal to 9 cos alpha. ஸோ இதில் வந்து h by 9 ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபான்னு டெரிவ் பண்ணிடலாம். ஸோ h by 9 ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பண்ணி பார்த்தா 2 சைட் ஸ்கொயர் பண்ணினாக்கா h ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது ஒன்று வச்சுங்க. நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 9 சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து k by 9 ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா k ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு adding 1 and 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணுறீங்க. அப்போ 1 + 2 ஆட் பண்ணினாக்கா h ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்துடும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் 9 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 9 ஸ்கொயர் ஆகிடும். அப்போ h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஸோ தி locus ஆஃப் P of x, y is x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. h, kன்றது நம்ம x, y தான் நம்ம எடுப்போம். ஸோ அதனால் hக்கு x kக்கு y ஓகேங்களா. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ மெத்தட் 9 காஸ் ஆல்ஃபா 6 சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ அதே சேம் மெத்தட் லெட் P of x, y be the point on the locus. ஸோ h is equal to 9 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து h by 9 ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா டெரிவ் பண்ணிங்க. k ஈக்குவல் டு 6 சைன் ஆல்ஃபா. ஸோ k by 6 ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு வச்சுங்க. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணினாக்கா h ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கொயர் பண்ணினாக்கா k ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா நம்பர் 2 வச்சுங்க. ஃப்ரம் 1 and 2 ஆட் பண்ணுங்கள்.
ஓகேவா. ஆட் பண்ணும்போது h ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இல்லை ஓகேங்களா. அப்போ ஸ்கொயர் பண்ணிடணும். லாஸ்ட் சம்மில் சேமாக இருந்தது, அதில் சேமாக இல்லை அதில். ஸோ அதனால் செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். h ஸ்கொயர் பை 81 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு 1 ஆகிடும். So the locus of P of x, y is x square by 81 plus y square by 36 equal to 1. That's all. Next exercise number 6.1 la question number 2. Find the locus of a point P that moves at a constant distance of first one meter 2 units from the x axis. Okay. So let P of h, k be the moving point. So x axis y axis பண்ணிட்டு அதில் P பாயிண்ட் வந்து h, k எடுத்துக்கலாம். ஸோ 2 யூனிட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 2 யூனிட்ஸ் மூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட் Pக்கு நேரம் என்ன பண்ணி லைன் பர்பிள் லைன் ட்ரா பண்ணுங்க. அப்போ k = 2 வந்துடும். சப்போஸ் k = 2 y = 2 வந்துடும். இப்போ கேனாக்கா அது y கோஆர்டினேட் தானே அது. அப்போ h, k எடுக்குனாக்கா hன்றது x கோஆர்டினேட்டு, kன்றது y கோஆர்டினேட். அப்போ k = 2நாக்கா அப்போ y = 2ன்னு அர்த்தம். ஸோ இப்போ locus is y - 2 = 0. Next second subdivision 3 units from the y axis. அப்போ let P of h, k be the given point எடுத்துக்கும். ஸோ drawing பண்ணிங்க x axis y axis. ஸோ அப்போ P h, k இப்போ 3 யூனிட்ஸு ஓகேங்களா. அப்போ 3 யூனிட்ஸு ஃப்ரம் தி y axis. அப்போ 3 யூனிட்ஸு h is equal to 3 ஓகேங்களா. அப்போ hனாக்கா x equal to 3ன்னு அர்த்தம். h equal to 3 அப்போ x equal to 3 அப்போ locus is x minus 3 equal to 0. Next exercise number 6.1 question number 3. If theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are x equal to a cos cube theta, y equal to a sin cube theta. Okay, so let P of x, y be the point on the locus. So x equal to a cos cube theta. So let x by a equal to cos cube theta derive பண்ணிக்கலாம். இதுலேருந்து எக்ஸ் பை ஏ இந்த காஸ் கியூப் இருக்குல்ல, இந்த கியூப் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் மூவ் பண்ணினாக்கா இதுக்கு 1/3 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பை ஏ பவர் 1/3 ஈக்குவல் காஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பண்ணினாக்கா ரெண்டு சைட் ஸ்கொயர் பண்ணினாக்கா எக்ஸ் பை ஏ 1/3 இருக்குது பவரில், அதை ஸ்கொயர் பண்ணினாக்கா 2/3 ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு காஸ் வந்து ஸ்கொயர் பண்ணால் காஸ் பத்திரி ஆகிடும். இது நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு y is equal to a sin cube theta இருக்குது. சப்போஸ் y by a equal to sin cube theta. ஸோ அந்த கியூப் இந்த சைடு வந்துனாக்கா பவரில் வந்து 1/3 ஆகிடும். ஸோ அப்போ y by a பவர் 1/3 equal to sin theta. ஸோ ரெண்டு பேர் ஸ்கொயர் பண்ணும்போது y by a பவர் 2/3 equal to sin square theta வந்துடும். இது நம்பர் 2 வச்சுங்க. அப்புறம் 1 and 2 ஆட் பண்ணுறீங்க. ஸோ x by a பவர் 2/3 ப்ளஸ் y by a பவர் 2/3 equal to cos square theta ப்ளஸ் sin square theta. ஸோ நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக நியூமர் டினாமினேட்டருக்கு பவர் அப்ளை பண்ணுங்க. x பவர் 2/3 a பவர் 2/3 ப்ளஸ் y பவர் 2/3 பை a பவர் 2/3 equal to 1 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது, அதனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ x பவர் 2/3 ப்ளஸ் y பவர் 2/3 பை a பவர் 2/3 equal to 1 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா x பவர் 2/3 ப்ளஸ் y பவர் 2/3 equal to a பவர் 2/3 ஆகிடும். ஸோ locus moving point, equation of a locus moving point. That's all. Next exercise number 6.1 question number 4. Find the value of k and b if the points p of -3, 1 and q of 2, b lie on the locus of x square minus 5x plus ky equal to 0. ஓகேங்களா. k ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ p பாயிண்ட் என்னன்னா -3, 1, q பாயிண்ட் வந்து 2, b கொடுத்துறாங்க. அப்போ p பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் தி லோக்கஸ் ஆஃப் x ஸ்கொயர் minus 5x plus ky சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் என்னது இந்த ஈக்குவேஷனில் லையாக சொல்லிட்டாங்க. லையானாக்கா அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் p பாயிண்ட்டை அந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் minus 5x plus ky இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு -3x எடுத்துறீங்க, 1 வந்து y எடுத்துறீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது x ஸ்கொயர் minus 5x plus ky இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸுக்கு -3, ஸோ -3 ஹோல் ஸ்கொயர் minus 5 into x -3 plus k into y value 1 equal to 0. ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 9 plus 15 ஆகிடும் plus k equal to 0 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணினாக்கா 15 கூட 9 ஆட் பண்ணாக்கா 24 ஆகிடும். 24 plus k equal to 0. ஸோ அப்போ k equal to -24. கேவோட வந்துச்சு. நெக்ஸ்ட்டு q பாயிண்ட்டை அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. q is 2, b அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது x ஸ்கொயர் minus 5x plus ky equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ 2xன்னு வச்சுருக்கீங்க, b yன்னு வச்சுருக்கீங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸோ 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus k வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. -24. அப்போ -24 இன்ட்டு yக்கு வேல்யூ b equal to 0.
ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 4 minus 10 minus 24b ஓகேங்களா ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா -6 ஆகிடும். -6 ஈக்குவல் டு ப்ளஸ் 24b ஆகிடும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு -6/24 கேன்சல் பண்ணாக்கா b வேல்யூ வந்து b ஈக்குவல் டு -1/4. தட்ஸ் ஆல். Next exercise number 6.1 question number 5. A straight rod of length 8 units slides which its ends A and B always on x and y axis respectively. Find the locus of the midpoint of the line segment AB. Already the example போட்டிருக்கோம். So let P of h, k be the point on the locus. So x axis y axis எடுத்துட்டு origin 0,0 எடுத்துறீங்க. So rod அதனுடைய length வந்து 8 unit. Example வந்து 6 unit பார்த்தோம். இதில் வந்து 8 unit இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏ பின்னு எடுத்துக்கும் பாயிண்ட்டு. இப்போ ஏ பாயிண்ட் A,0, பி பாயிண்ட் வந்து B, சரி 0,bன்னு எடுத்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் இப்போ மிட் பாயிண்ட் வந்து P of h, kன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஏபி. ஏ இஸ் A,0, B இஸ் 0,b. இது x1 y1 எடுத்துலாம், x2 y2 எடுத்துலாம். ஸோ அப்போ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி. இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் தான் P of h, k. ஓகேவா? ஸோ midpoint of AB equal to h, k. அப்போ x1 plus x2/2, y1 plus y2/2 equal to h, k. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது a plus 0/2, 0 plus b/2 equal to h, k. ஸோ சிம்பிளை பண்ணாக்க a/2, b/2 equal to h, k. ஸோ ஹச்சுக்கு நேராக a/2 இருக்குது, கேவுக்கு நேராக b/2 இருக்குது. ஸோ அப்போ a/2 equal to h. ஸோ இதில் வந்து ஏவை டெரிவ் பண்ணினாக்கா 2hன்னு வந்துடும் ஏவுக்கு வேல்யூ. நெக்ஸ்ட்டு b/2 ஈக்குவல் டு கே. இதில் வந்து b டெரிவ் பண்ணாக்கா b ஈக்குவல் 2kன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் OAB ரைட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட் ட்ரையாங்கிள் OAB. ஸோ யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ OA² + OB² ஈக்குவல் டு AB². ஸோ அப்போ OAன்றது ஏ தான், A² ஆகிடும். ப்ளஸ் OBன்றது B, ஸ்மால் b² ஈக்குவல் டு ABன்றது 8 யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ 8². ஓகேங்களா? ஸோ அப்போ A² + B² ஈக்குவல் டு 64 ஆகிடும். ஏவுக்கு வேல்யூ நம்ம என்ன டெரிவ் பண்ணி 2hன்னு டெரிவ் பண்ணி வச்சிருக்கு ஏவுக்கு. அப்போ ஏவுக்கு 2h போட்டுக்கலாம். 2h the whole square ப்ளஸ் பிக்கு 2k. இப்போ 2k the whole square ஈக்குவல் டு 8² பண்ணாக்க 64 ஆகிடும். இப்போ 2h² பண்ணாக்கா 4h² ஆகிடும். ப்ளஸ் 2k² பண்ணாக்கா 4k² ஈக்குவல் 64. த்ரோட்டா 4 ஆல் டேட் பண்ணலாம். 4 ஆல் டேட் பண்ணாக்கா h² ப்ளஸ் k² ஈக்குவல் டு 16 வந்துடும். ஸோ தி லோக்கஸ் ஆஃப் h, k இஸ் x² + y² ஈக்குவல் டு 16. தட்ஸ் ஆல். Next exercise number 6.1 question number 6. Find the equation of the locus of a point such that the sum of the squares of the distance from the point 3,5, 1, is equal to 20 கொடுத்துறாங்க. ஓகேங்களா? So let the point P of h, k be the moving point. So A point 3,5 and B point is 1, are given points. So given PA² plus BB² equal 20 நான் ஆல்ரெடி கொடுத்துறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிஏ ஃபைன் பண்ணோம், டிஸ்டன்ஸ் பிபி ஃபைன் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 20 ஈக்குவல் பண்ணோம். ஸோ அப்போ ஏ பாயிண்ட் 3,5, பி பாயிண்ட் h, k. ஸோ இது x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ பிஏவுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோம். பிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h minus 3 the whole square plus k minus 5 the whole square ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஏ ஸ்கொயர் பண்ணினாக்கா இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ h minus 3 the whole square plus k minus 5 the whole square ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பிபி டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோம். அப்போ பி பாயிண்ட்டையும் பி பாயிண்ட் எடுத்துக்கலாம். பி பாயிண்ட் இஸ் 1, P point is h, k. ஓகேங்களா? ஸோ x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு அகைன் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ PP is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ அப்போ h minus 1 the whole square plus k plus 1 the whole square. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது போத் ஆர் டூ சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ PP ஸ்கொயர் ஈக்குவல் டு h minus 1 the whole square plus k plus 1 the whole square ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி 20 ஈக்குவல் பண்ணணும். ஸோ PA ஸ்கொயர் plus PP ஸ்கொயர் ஈக்குவல் 20. அப்போ PA ஸ்கொயருக்கு h minus 3 the whole square plus k minus 5 the whole square plus PB ஸ்கொயருக்கு வந்து h minus 1 the whole square plus k plus 1 the whole square equal to 20. ஸோ a minus b whole square ஃபார்முலா எக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ h ஸ்கொயர் minus 2 into 3 into h plus 9 plus k ஸ்கொயர் minus எல்லாமே a minus b whole square ஃபார்முலா. ஸோ அப்போ k ஸ்கொயர் minus 2 into h into k plus 25 plus h ஸ்கொயர் minus 2 into 1 into h plus 1. லாஸ்ட் டைம் மட்டும் a plus b the whole square ஃபார்முலா. அப்போ k ஸ்கொயர் plus 2 into 1 into k plus 1 equal to 20. ஸோ சிம்பிளை பண்ணுறீங்க. h ஸ்கொயர் minus 6h plus 9 plus k ஸ்கொயர் minus 10k plus 25 plus h ஸ்கொயர் minus 2h plus 1
ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 20. குரூப் பண்ணுறீங்க. இப்போ 2h ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் மைனஸ் 8h மைனஸ் 8k ப்ளஸ் 36 ஈக்குவல் 20. ஸோ அப்போ 2h ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் மைனஸ் 8h மைனஸ் 8k ப்ளஸ் 36 இந்த 20 ஆன்சர் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் 0 ஆகிடும். ஸோ அப்போ 2h ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் மைனஸ் 8h மைனஸ் 8k செப்பரேட் பண்ணினாக்கா ப்ளஸ் 16 வந்துடும், ஈக்குவல் 0. ஸோ த்ரோட்டாக 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் மைனஸ் 4h மைனஸ் 4k ப்ளஸ் 8 ஈக்குவல் 0. ஓகேங்களா? ஸோ locus of h, k is x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 4x minus 4y plus 8 equals 0.